ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடல் சிப்பி வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஆம்லேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சிப்பியை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நிறைய மண், கல், தூசியெல்லாம் ஒட்டியிருக்கும். அதனால் வந்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த சிப்பியை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம வேக தான் வைக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இந்த மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, உப்பு எதுவுமே போடல, வெறுமனே அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, உள்ளே இருக்கிறத. அதுதான் நம்மளுக்கு சாப்பிட்றது. மித்ததெல்லாம் நம்ம கீழே தான் தூக்கி போடணும். இப்போ ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆம்லேட் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாக தான் இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே கட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி ஒரு அரை தக்காளி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிசாக. அப்புறமா வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஆம்லேட் செய்கிறதுக்கு 3 முட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு முட்டை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூட இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜுங்கிறதுனால உங்களுக்கு ஸ்மெல் அடிக்கும், அதுக்காக தான் நம்ம கரம் மசாலாலாம் ஆட் பண்ணுறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடித்து கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு முட்டை வந்து நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சிப்பியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த சிற்பியில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கோட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை வந்துட்டு நம்ம ஆம்லேட் ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம். தோசைக்கல் இல்லாட்டி பேன் எதில் வேணால் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி அந்த சிப்பியை வந்து வேக வச்சு தான் போட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆம்லேட் வெந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆயிரும்.
அவ்வளோதாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து ஊற்றி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து அப்படியே சும்மா கூட சாப்பிட்லாம், இல்லை சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பபாய்.